ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார் அப்ளிக்கு தாங்க பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப ஈஸி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்டார் அப்ளிக்கு 2 mm ஹூக் சைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் யான் எடுத்துக்கிறேன். இது வந்து வால் டெக்கரா யூஸ் பண்ணிக்கலாங்க. கிறிஸ்மஸ் டைம்ல இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் செஞ்சு உங்களோட வீட்டை இன்னும் அழகா ஆக்கிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். செயின்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 5 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக ஒரு செயின் போட்டோம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த சென்டரில் ஒரு ஹோல் தெரியுதுல, அதில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ செகண்ட் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஹூக்கு மேலே நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு இந்த யான் எடுக்கணும். ஹூக் மேலே பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக திருப்பி ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறோம். ஏன்னா நம்ம வந்து கிளஸ்டர் ஸ்டிச் போடுறோங்க, அதுக்கு தான். இப்போ ஃபைனலாக 3 லூப்ஸ் இருக்கா ஹூக்கு மேலே, சேர்த்து எடுத்துருங்க. இதுக்கப்புறமா ஒரு 4 செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹூக்கு மேலே நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். டபுள் க்ரோஷெட் மாதிரியே தாங்க, ஆனால் முடிக்கக்கூடாது. ஒரு வாட்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ ஹூக்கு மேலே 2 லூப் இருக்கா, அப்படியே வச்சுட்டே இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் போடுறேன். ஸோ இப்பயும் ஒரு டைம் தான் எடுக்கணும். அப்படியே வச்சுட்டு திருப்பி ஒரு டபுள் க்ரோஷெட். ஃபைனலாக வரும்போது தாங்க எல்லா யானையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக்கு மேலே இருக்கிற 4 லூப் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு ஒரு 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது டபுள் க்ரோஷெட்டை ஃபினிஷ் பண்ணாமல் ஒரு டைம் போட்டுட்டு மொத்தம் 3 வாட்டி பண்ணுறது தாங்க கிளஸ்டர் ஸ்டிச். இன்னொருக்கா கூட பண்ணுறேன் பாருங்கள். ஒரு வாட்டி நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுக்கணும், மிச்சம் 2 எடுக்கக்கூடாது. இப்போ அப்படியே மறுபடியும் ஒருக்கா நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். இப்பயும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் எடுக்கணும், அடுத்து எடுக்கக்கூடாது. திருப்பி 3rd டைம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4 லூப் இருக்கா, 4ஐயும் சேர்த்து எடுக்கணுங்க. திருப்பி 4 செயின் போட்டுக்கோங்க. 5 கிளஸ்டர் ஸ்டிச் வந்திருக்கணுங்க. இப்போ நம்ம 3 போட்டுட்டோம், இன்னும் 2 போட்டுக்கலாம் இதே மாதிரி. டபுள் க்ரோஷெட்டை எப்பயுமே ஃபினிஷ் பண்ணாமல் லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணும்போது தாங்க இந்த கிளஸ்டர் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் கிளஸ்டர் வந்து நான் வந்து போட போகிறேன். இப்போ முடிக்கும் போதும் 4 செயின் போட்டு தாங்க முடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டிருப்போம்ல, அதில் அந்த 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி அந்த ஸ்பேஸில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 4 செயின்ஸ் போட்டோம்ல அந்த ஸ்பேஸில். ஸோ அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி இதுக்கு முன்னாடி ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் போட்டோம்ல, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின்ஸ் போட்டு அந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
3 செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா டபுள் க்ரோஷெட் அதை வந்து முடிக்கக்கூடாது. ஹூக்கு மேலே நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். ஹூக்கு மேலே 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுக்கணும், அடுத்து 2 எடுக்கக்கூடாது. இப்போ அப்படியே இன்னொரு டபுள் க்ரோஷெட் இதில் எடுக்கும்போது கடைசி பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும், 3ஐயும் சேர்த்து எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தாங்க இந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 2 கிளஸ்டர் போடணுங்க. இன் பிட்வீன் 5 செயின்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு கிளஸ்டர் போட்டுட்டு நான் 5 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 5 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் இன்னொரு கிளஸ்டர் போடுறேங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் க்ரோஷெட்டை வந்து முடிக்கக்கூடாது. இப்போ அதாவது இந்த இது போட்டோமா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கிளஸ்டர் போடும்போது ஒரு செயின் போட்டுக்கணும். அதாவது இதுக்கு முந்தின ரவுண்டில் செயின்ஸ் போட்டிருப்போமா, அந்த ஸ்பேஸில் தாங்க நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அந்த செயினுக்குள்ளே 2 கிளஸ்டர் ஸ்டிச் போடணும். அதாவது ஒரு கிளஸ்டர் 5 செயின் இன்னொரு கிளஸ்டர். இது முடிச்சுட்டு அடுத்த ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பாருங்க, நான் இந்த 5 செயின் போட்டுட்டு திருப்பி அதே ஸ்பேஸில் நான் இன்னொரு கிளஸ்டர் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் ஒரு கிளஸ்டர், 5 செயின், ஒரு கிளஸ்டர், இந்த மாதிரி தாங்க ஒர்க் பண்ணணும். இப்போ அடுத்த செயின் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முடிக்கும்போது ஒரு செயின் போட்டுட்டு முடிக்கணுங்க. ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 2 கிளஸ்டர் வந்திருக்கும். ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டாக ஒரு கிளஸ்டர் போட்டிருப்போம்ல, அதுக்கு மேலே டாப்பில் ஒரு செயின் இருக்கும் பாருங்கள், அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த ஸ்பேஸில் தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 டபுள் க்ரோஷெட் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ நான் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ டோட்டல் 2 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ 2 ட்ரிபிள் போடணுங்க. 2 வாட்டி நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். ரெண்டு வாட்டி நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். ஹூக் மேலே பார்த்தீங்கன்னா 4 லூப் இருக்குங்க. மொத்தம் 2 2ஆக வெளியில் எடுக்கணும். 1 இந்த மாதிரி தான். இன்னொரு டைம் பண்ணுறேன். 2 வாட்டி நூல் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் 2 2ஆக எடுக்கணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இதுதான் ட்ரிபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 5 செயின் போட்டுக்கணுங்க. 1 2 3 4 5. தென் அகைன் 2 ட்ரிபிள் 2 டபுள். செயினுக்கு இந்த சைட் போட்டோம்ல, அது அப்படியே இந்த பக்கம் பண்ண போகிறாங்க. அதாவது ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்லையும் 2 டபுள் க்ரோஷெட் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் 5 செயின்
2 ட்ரிபிள் க்ரோஷெட் 2 டபுள் க்ரோஷெட் இப்படிதான் முடிக்கணும். 2 டபுள் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அந்த 2 கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கும் நடுவில் கொஞ்சம் குட்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, முன்னாடி ஒரே ஒரு செயின் போட்டோமா அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து அந்த செயின் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷெட் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் 5 செயின் 2 ட்ரிபிள் 2 டபுள் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் போட்டுட்டேன், செகண்ட் டபுள் க்ரோஷெட் போடுறேன், போட்டாச்சு. இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட், ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறேன், இப்போ செகண்ட் ஒன்று, தென் 5 செயின், இப்போ 2 ட்ரிபிள், ஒரு ட்ரிபிள் போட்டுட்டேன், இப்போ இன்னொரு ட்ரிபிள், அதுக்கப்புறம் 2 டபுள், 1 2, அதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுட்டு அந்த 2 கிளஸ்டருக்கும் நடுவில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயின் ஸ்பேஸில் ரிப்பீட் முன்னாடி பண்ண மாதிரி தான் 2 டபுள் 2 ட்ரிபிள் 5 செயின் 2 ட்ரிபிள் 2 டபுள் இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணணும். நான் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த சென்டர்ல ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் தாங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செயின் போட்டிருப்போமா ஃபஸ்ட்டு, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அப்படியே ஒரு ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் யான் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நிறையா ஸ்டார்ஸ் செஞ்சு ஒரு வால் டெக்கர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தானே, ஸோ அந்த சென்டர்லேருந்து எனக்கு அந்த யான் வந்து தொங்குனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது சென்டரில் இருக்கா, ஸோ அதனால நான் ஊசியை வச்சு இந்த யானை வந்து அந்த சென்டரில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்க சென்டரில் இருக்கா, ஸோ ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து இன்னும் 2 கலரில் கூட செஞ்சுருக்கேங்க இதே மாதிரி ஸ்டார்ஸு. நான் இந்த 4 ஸ்டாரை வச்சு தான் ஹேங் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப எப்படி வேணால் ஹேங் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துட்டு இதில் வந்து அந்த 4 ஸ்டாரையும் நான் வந்து ஹேங் பண்ணிக்க போகிறேங்க. கிறிஸ்மஸ் எல்லாம் வருது, ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஸ்டார் பண்ணிட்டு அழகாக வால் டெக்கர் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீல கூட அதை தொங்க விட்டுக்கலாங்க, நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4 ஸ்டாரையுமே இந்த ஸ்டிக்கில் நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன்.
பாருங்க நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டர்ல எல்லாமே சும்மா பிளாங்க்கா இருக்கிறதுனால, சரி சும்மா ஒரு சின்ன பியர்ல் வந்து ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, நான் வந்து ஜஸ்ட் க்ளூ பண்ணிக்கிறேங்க. க்ளூ போட்டு ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்டார் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகா இருக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லன்னா விட்டுருங்க. பாருங்க நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க இப்படியே விடுறதுனாலும் விடலாம். அந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம யான்ஸ்லாம் கட்டி விட்டோம்ல, அதெல்லாம் அசிங்கமா தெரியுது அப்படிங்கிறதுனால, நான் வந்து அதில வந்து ஒரு கிரீன் கலர் டேப் வந்து சுத்திட்டேங்க. ஸோ கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. இல்லன்னா அப்படியே கூட விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட கியூட்டான ஸ்டார் வால் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா, பை பை.